இந்த 5 நிமிஷம் ஜெபம் 10 நிமிஷம் ஜெபம் எல்லாம் பண்ணிட்டு நீங்க தேவனை நோக்கி காத்திருக்கிறேன்னு சொல்லாதீங்க. நான் காலையில எழும்பி ஆண்டவருடைய பிரசன்னத்துல உட்காரும் போது எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு நீங்க போங்கல. நீங்க யோசிச்சுக்கிட்டு பாரமா இருந்த காரியம் நீங்க யோசிச்சுக்கிட்டு, ஐயோ நான் இது எப்படி செய்ய போறேன், நைட்டு ஃபுல்லா உட்காந்து யோசித்து என் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறேன், எல்லாத்தையும் யோசிச்சு எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி கவலையா எழுந்திரிச்சு போகிறத விட ஆண்டோடைய பாதப்படியில உட்காந்துட்டு போங்களேன். நீங்க அப்படியே சிங்க மாதிரி வெளியில வருவீங்க. அப்படியே தைரியமா வேலை வருவீங்க. என்னமோ எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண மாதிரி வெளியில வருவீங்க. பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த காலை நேரத்துல கர்த்தர் சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்வோமாக. நான் நம்புகிறது அவராலே வரும். ஏன்னாக்கா 6வது வசனம், அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நான் அசைக்கப்படுவதே கிடையாது. ஏன்னா அவர்தான் என்னுடைய கண்மலை. நான் நம்புகிறது அவரால வரும்னாக்கா அவரே என்னுடைய கண்மலை. அவர் கண்மலைனா என்னது? கண்மலைனா அதை யாரும் தடுக்கவே முடியாது. அது பெருசா இருக்கும். அவர் தான். அவரை தாண்டி எதுவும் எங்க கிட்ட வர முடியாது. கண்மலையை தாண்டி எதுவுமே என்கிட்ட வர முடியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, அவரே என்னுடைய கண்மலை. தாவீது ராஜா பாத்தீங்கன்னாக்கா வனாந்தரத்துல இருந்தவர், கண்மலையெல்லாம் பார்த்தவர், வனாந்தரத்தை பார்த்தவர், அவர் காட்டுக்குள்ள இருந்தவர், நிறைய செடி கொடிகளை பார்த்தவர். அந்த கண்மலையெல்லாம் பார்க்கும் போது, ஆண்டவரே இந்த கண்மலையை தாண்டி ஏதாவது என்கிட்ட வந்துருமான்னு கேட்டிருப்பாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, அவர் என் கண்மலையே, அவர் என் கண்மலை, அவர் என் கண்மலைன்னு சொல்லும் போது ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஜபங்கள் நமக்கு வேணுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை உற்சாகப்படுத்துகிற ஜபங்கள் நமக்கு வேணும். சும்மா ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, எனக்கு கொடுங்க, இதை செய்யுங்க. நீரே என் கண்மலை ஆண்டவரே. அந்த கண்மலையை தாண்டி எதுவுமே என்கிட்ட வராது இயேசு சாமி. அதனால்தான் நீங்க என் கண்மலை, என் ரட்சிப்புனா என்ன? ஆல்வேஸ் ரட்சிப்புனா நம்மளை மீட்டு கொண்டவர். ரட்சிக்கிறதுக்காக தான் அவர் வந்தார். அதனால்தான் நம்ம பாடணும், ஓசன்னான்னு சொல்லிட்டு, உமக்கு சித்தம் இல்லையா என்னை மீட்டுக்கொள்ளுங்க. இந்த ஆட்டிடியூட் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே இது நடக்காதா, இது வேண்டாவா, இது கூட நான் ஏன் போராடிட்டு இருக்கிறேன், இது கூட நான் ஏன் ஆண்டவரை கஷ்டப்படுங்க, என்னை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரை, என்னை ரட்சித்துக் கொள்ளுங்க. 3வது காரியம் பாருங்க, என்னை உயர்ந்த என் உயர்ந்த அடைக்கலமானவர். ஆண்டவர் அவராலே காரியங்கள் நடக்கும்போது நம்மளை கொண்டு போய் சமாதானமான உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நான் அதனால இத்தனையும் என்கிட்ட இருக்கிறதுனால அசைக்கப்படுவதில்லை. காலரை தூக்கி சொல்லணும், ஆண்டவர் என் கூட இருக்கிறாருனாக்கா நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ரொம்ப அருமையான வசனங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் போது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம்.